அதிர்ஷ்டம் நியூஸுக்கு வரவேற்கிறோம். விஜயை எதிர்க்கும் அம்மன் கோயில் நிர்வாகம். விஜய்க்கும் அம்மன் கோயிலுக்கும் என்னங்க சம்பந்தம்? ஈரோட்ல எல்லாம் முடிஞ்சு. விஜய் வரப்போறாரு 16ஆம் தேதி அப்படின்னு செங்கோட்டையன் சொல்லி கொஞ்ச நேரத்துல அனுமதி கொடுக்கல. மறுபடியும் 18ஆம் தேதி விஜய் வருவாரு அப்படின்னு சொன்னாங்க. எல்லா இடமும் ரெடி ஆயிடுச்சு. ட்ரோன் காட்சியை பாருங்கள் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது திடீர் திருப்பமாக அங்க இருக்கக்கூடிய அம்மன் கோயில் ஒண்ணு, இது எங்களுடைய இடம், எங்க கிட்டதான் விஜய் கேட்டு இருக்கணும், அதனால விஜய்க்கு அனுமதி கொடுக்க கூடாது, கோயில் இடம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இத பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிறைய மக்கள் என்னப்பா அவர் வெளியிலேயே வரக்கூடாதா, வெளியில வந்தாலே பிரச்சனை பண்றீங்க, அப்ப விஜய் வீட்டிலேயே முடங்கணுங்கிறது திமுகவுடைய எண்ணம். அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய சேகர் பாபுதான் இத தூண்டிவிட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஒரு விஷயம் பரவலா போயிட்டே இருக்கு. கரூருல செந்தில் பாலாஜி, ஈரோட்ல சேகர் பாபு. அப்ப விஜய் என்ன செய்ய போறாரு? விஜய் எது செய்தாலும் சரி அப்படின்னு கோடிக்கணக்கான மக்கள் நம்புறதா ரிப்போர்ட்ல வந்திருக்கான். அதுதான் திமுகவுக்கு சிக்கல். அவர் பேசினார்னா இன்னும் அது பல மடங்கு உத்வேகமடையும். அதைத் தடுக்கிறதுக்கு திமுக பண்ற வேலை. மேல இருக்கக்கூடிய பாஜக இதை ரசிச்சு பாக்குறாங்க. எங்க கிட்ட கூட்டணிக்கு வரல, அதனால அவங்களும் வரக்கூடிய காலங்கள்ல விஜய்க்கு தொந்தரவு கொடுப்பாங்க. ஈரோடு சம்பவத்தை மேற்கோள் காட்டி டிவிகே இப்பவே தமிழகம் முழுக்க 4 வாரங்களுக்கு முன்பு அவங்கெல்லாம் வந்து எந்த இடம் வேணும் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்பவே விஜய் அவர்கள் எல்லா ஊருக்கும் அப்ளிகேஷன் கொடுத்துடணும்ங்கிறது அவங்களுடைய தொண்டர்களுடைய கனவு. இதை விஜய் நிறைவேற்றுவாரான்னு தெரியல. ஏன்னா இப்பவே கொடுத்துட்டாங்கன்னா ஒருவேளை எல்லா ஊர்லயும் அனுமதி கொடுக்கலன்னா கோர்ட்டுக்கு போய் ஏதோ ஒரு ஊர்ல அனுமதி வாங்கிடலாம். இத விஜய் நிச்சயம் செய்வாரு. நிச்சயம் விஜய் மக்களை சந்திப்பார், வெற்றி அடைவார்னு அவங்க ஆட்கள் சொல்றாங்க. உங்க கருத்து சொல்லுங்க.